கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 1450 மீட்டர் மேலே இருக்கோங்க. ஏறிட்டாரு டாப்னு. அகமலையில் ஆண்டாண்டு காலம் பரம்பரையாக வந்து குடியிருந்தவங்க. சித்தரத்தன ஒரு இஞ்சி வகையில் இது ஒன்று. ஓ, இது ஒரு வகையான இஞ்சினா? நாடு கண்ட மலை. அந்த மலை தாங்க, அந்த மலை தான் இருக்கிறதுல உயரமான மலை. அங்கே நின்று பார்த்தா மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரம் தெரியும். புதுப்பாறை டேம் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அது வழி நடந்து இங்கே வருவாங்க. அது வழி வரும்போது இதுதான் என்ட்ரன்ஸ், ஊரோட பழைய அந்த வாசல். பாருங்க இந்த தண்ணி எவ்வளோ பியூராக இருக்குது பாருங்க. கல்வெட்டில் இருக்கா? அட ஆமாண்ணா. ஆமாம் பாருங்க, கீழேருந்து பார்க்கும்போது தாங்க அது பெரிய மலை தெரியுது. 1963 கல் கட்டடம். அப்போ அந்த காலத்தில் எப்படி சாமி கும்பிட்ருக்காங்க பாருங்க. நீங்கள் பார்த்தீங்களா? ரைட்டு. எத்தனை கிலோ வாங்குவேன்? 50 கிலோ வாங்கிட்டு வருவேன். இந்த தெருவு தானா? இந்த தெருவு தான். நீங்கள் அகமலைன்னு போட்டாலே இந்த தெருவை தான் எல்லோரும் காட்டுறாங்க. ஆமாம். ஃபுல்லாக ஒரு ஃபேமிலி இருக்காங்க. இது என்னையா? இது என்ன குழியா? ஓ அது இங்கேயே வச்சு பண்ணிக்கிறவாங்கண்ணா, வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணிக்க. சொல்லுங்க உங்கள் பேர் சொல்லுங்க. விட மாட்டேன், இல்லாட்டி கை விடாது. சின்ன குட்டி குட்டி வீடுங்க, பட் கட்டியிருக்கிற இடம் தான் சூப்பர். 24/10/78 1977 கட்டினது. எல்லாமே கல் கட்டடம். எல்லோரும் அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டாங்க, காட்டுக்கு போயிட்டாங்க. நாங்கள் எந்திரிச்சது கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சோம், எல்லோரும் காட்டுக்கு போயிட்டாங்க. இங்கே பாருங்கள். ஆனால் நிறைய கழுவு சுற்றுதுண்ணா. ஆக்சுவலாக நான் கொடைக்கானலில் வெள்ளைக்கவி அப்படி ஒரு வில்லேஜ் இருக்குல்லண்ணா, அதோட இது சூப்பராக இருக்குல்ல இந்த வில்லேஜ். கைஸ் சூப்பருங்க. அகமலை வந்து சேர்ந்தாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டே வந்தாச்சு அகமலையை. ஸோ நைட்டில் நீங்கள் கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது பகலில் அகமலையோட அந்த பியூட்டிஃபுல்லான அழகு, இங்கே இருக்கக்கூடிய அந்த வில்லேஜ், அந்த கிராமத்தையும் உங்களுக்கு காட்டலான் இருக்கேன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமலையோட என்ட்ரன்ஸில் இருக்கோங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், அகமலை ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், தேனியோட டிவிஷனு, அகமலை வில்லேஜ். 4760 ஃபீட்டு, 1450 மீட்ரு. கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 1450 மீட்ரு மேலே இருக்கோங்க. இங்கே ஒரு உயரமான மலை இருக்குங்க. அந்த மலையினுடைய உச்சியில் நின்று நம்ம கீழே பார்த்தோன்னா மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோபுரம் தெரியும்னு சொல்கிறாங்க. ஏன்னா தேனி மாவட்டத்திலேயே மிக உயரமான ஒரு மலை இந்த மலை தாங்க. அந்த அகமலை உச்சிக்கு இங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் ரொம்ப அசால்ட்டாக போயிட்டு வராங்க. வாங்க, இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. ஊருக்குள்ளே உங்களுக்கு போய் காட்டுறேன். இங்கே இருக்கக்கூடிய மக்களை பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய வீடுகளை பாருங்கள். இங்கே சின்ன சின்ன வித்தியாசமான விஷயங்கள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க. Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now. Oh, super no. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வழி தான் ஜீப் வரும். ஜீப்பு வந்து இங்கே தான் நின்றும். இதுக்கு மேலே ஜீப்பு வராது. ஜீப்பை நிப்பாட்டிடுறாங்க. ஜீப்பை நிப்பாட்டிட்டு கீழே இறங்கி போகிறாங்க. பைக்கெலாம் நிறைய வச்சுருக்காங்க. சரிங்களா? இப்போ தான் கொஞ்சம் பெரிய பெரிய கட்டடமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. கீழே நல்ல வீடுகள்லாம் கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா ரொம்ப ஜெகஜோதியாக இருந்திருக்குங்க, ரொம்ப நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொன்னார். பட் எனிவே சந்தோஷம். நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணுறேங்க அகமலை வரணும்னு. எங்கள் ஊர் பக்கத்து ஊர் தான் இருந்தாலும் இங்கே தெரிஞ்சவங்க இருந்தால் தான் ஈஸியாக உள்ளே வர முடியும், இந்த மாதிரி வீடியோ எடுக்க முடியும். சொந்தக்காரங்களாக இருக்கணும், இல்லாட்டி நண்பர்களாக இருக்கணும், இங்கே தங்க முடியும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நைட்டு இங்கே வந்து பெரிய ஹோட்டலில் கடைங்களில் எதுவுமே கிடையாது. பட் இங்கே தங்கணும்னு நினச்சிங்கன்னா யாரோ ஒரு ஃப்ரெண்டு இருக்கணும், இல்லை உங்களுடைய ரிலேட்டிவ் இருக்கணும். ஸோ அப்படி தான் நாங்கள் வந்தாச்சு. வாங்க உள்ளே போகலாம். ஹாய் பிரதர். ஹாய். ஒருத்தர் உங்களுக்கு தெரியும், கோலி அண்ணன் தான், முத்துக்குமார் அண்ணா. மிக்க நன்றிண்ணா. நைட்டு அந்நேரம் வந்தோம், சிறப்பான இடம் கொடுத்தாரு, சூப்பராக எங்களை டென்ட்டு போட விட்டார், நல்ல சாப்பாடு கொடுத்தாரு. ரொம்ப நன்றிண்ணா. ஆனால் கீழே போய் நம்ம ஊரை பார்க்கலாமா பிரதர்? உங்கள் பேர்? பாலச்சந்திரன். சரிங்க பிரதர், அப்படியே கீழே போயிட்டு வரேன். சரிங்க பிரதர். இப்போ நம்ம கீழே போகலாம், ஊரை பார்க்கலாம். ஆக்சுவலாக ஊர் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ஒரு தண்ணியெல்லாம் வருது, அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்கலாங்க. ஆனால் எவ்வளோ பேர்ண்ணா இருப்பாங்க ஊரில்? 400 பேர். 400 பேர். மொத்தம் எவ்வளோ வீடுகள்ண்ணா இருக்கும்? ஒரு 170 வீடு. அவ்வளோ வீடு இருக்குது. ஓகேண்ணா. எங்கள் பஸ்ஸெல்லாம் கிடையாதுண்ணா? பஸ்ஸெல்லாம் கிடையாது, ஒன்லி ஜீப் தான். ஒன்லி ஜீப்பு தான். அப்போ இப்போ இந்த இடத்துக்கு எப்படி நான் வரலாம்?
இங்கேருந்து சோத்துப்பாறை டேம் தான் என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ் பெரியகுளம் தான் சோத்துப்பாறை. 24 கிலோமீட்டர். ஓ, பெரியகுளத்துலேருந்து 24 கிலோமீட்டர். சரி, நைட்டு என்ன இங்கே தானே வந்தோம். வந்து பைக்கை நிப்பாட்டினோம். வெறும் மரம் மட்டும்தான் இருந்துச்சு. சரி, இதுக்குள்ளே தான் ஊர் இருக்குது போல் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுக்கிட்டீங்கன்னே நின்றுருந்தோம். அப்புறம் தான் இந்த சேர்ந்த ஒருத்தர் வந்து இங்கே தான் சொன்னார். ஆனால் பெரிய மரம்ண்ணா, இது ரொம்ப வயசான மரம்ண்ணா. ஆமாம். அதெல்லாம் 100 வருஷத்துக்கு பட் இடமே ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஊரை பற்றி சொல்கிறேன். ஊருக்கு நல்லது செய்யணும். என்ன, நம்ம சொப்பனாதன பூமியில் நல்லா இருக்கணும். நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், மக்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். சரிங்க ஐயா. உங்கள் பேருங்கய்யா? என் பேர் அழகுப்பேன். உங்கள் வயசு எத்தனை ஆகும்? வயசு 80 வயசு இருக்குது. அகமலையில் ஆண்டாண்டு காலம் பரம்பரையாக வந்து இது குடியிருந்தவங்க. ஆட்டம் பூட்டம் காலத்துலேருந்து வந்து இங்கே குடியேறி மக்களுக்கு கீழே ஒரு தலை தையனா இருக்கார். அந்த சாமி வந்து எங்களுக்கு வந்து அந்த சாமி எங்களை பார்த்து தான் இருக்கு. நீ எங்களை நினைச்சு போட என்ன நாங்கள் எங்கே இருக்குதுங்கய்யா? கீழே இது சோத்துப்பாறையில் சோத்துப்பாறையில் இருக்கு அந்த சாமி. அது எங்க மக்களை பார்த்துட்டு தான் இருக்கு. சோத்துப்பாறையில் சாமி. சரிங்க. அது கறி புளி எதுவும் சாப்பிடக்கூடாது. சரிங்க. அந்த சாமிக்கு வந்து நல்ல முறையாக காப்பாற்று. நீங்கள் தெரியும். சரிங்க. அது அங்கே போச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இஞ்சி தெனை வேப்ப பனிவரகு எல்லாம் வச்சு விவசாயம் செஞ்சு சாப்பிடுவோம். மொச்சை, காட்டு மொச்சை, நல்ல மொச்சை போட்டு வச்சுருந்தா இப்போ நைட்டு இப்போ வீட்டில் சாப்பிட்டோம்ல அந்த மொச்சை. நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. கீழே தான் இங்கே ஊர் இருக்குது. ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கடை. அந்த கடை எப்பயுமே இங்கே திறந்துருக்கும். அந்த ஒரே கடை தான் திறந்துருக்கும். ரொம்ப ஸ்லோப்புங்க, இறங்க முடியல. ஆனால் அண்ணன் ஈஸியாக நடந்து போயிடுறாரு. ஏகப்பட்ட நாய்ங்க இருக்குல்லண்ணா. 3 கால் தான். 3 கால் தான் நாய்க்கு. ஆள் ஒடிஞ்சிச்சு. ஓகே, 3 கால். ஆமாம், இடம் உள்ளேருந்து ஆக்சுவலாக நாங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது இவ்வளோ வீடுகள் தெரியவே கிடையாது. பட் உள்ளே வர வர நிறைய வீடுங்க இருக்குங்க. குதிரைண்ணா என்னண்ணா கொண்டு போகிறீங்க? வாழைக்காயா? எங்கேருந்து நான் கொண்டு வரீங்க? தோட்டத்துலேருந்து இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கீங்களா? வண்டி கொண்டு போகிறீங்க. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. அண்ணன் பேருண்ணா? என் பேர் பாண்டியன். பாண்டியண்ணா. இது அந்த கோவேரி கழுதுன்னு அந்த தானா இல்லை குதிரையாண்ணா? அதுக்கு அடுத்த ரகம். இதுக்கு அடுத்த ரகம். ஆனால் பார்க்குறதுக்கு அப்படியே குதிரை மாதிரி இருக்குல்லண்ணா. இதான் இந்த ஊரோட பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ் தானா? ரைட்டு. வந்த உடனே இப்படி தான் இருக்குது. ஆனால் எல்லாமே ஸ்லோப் தான், கீழே படிக்கட்டெலாம் கிடையாது. அப்படியே ஸ்லோப்பு தான், டேப்பராக போட்டு விட்ருக்காங்க. வாங்க, இந்த இடம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடம். ஊருக்குள்ளே வந்த உடனே இந்த இடம் வந்துடலாம். நீங்கள் எல்லாருமே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஊருக்குள்ளே வந்தோடனே ஒரு கோயிலோடு தான் ஆரம்பிப்போன்னு. அதே மாதிரி தான் இந்த இடத்துக்கு ஒரு நல்ல ஒரு கல்யாணம் முடிக்கிற புது பொண்ணு புது மாப்பிள்ள கை காலை கழுவிட்டு ஆற்றுக்கு போகிறது வணங்கிட்டு தான் இதை வணங்கிட்டு தான் போவாங்க. ஓகே, அது ஒரு நந்தி மாதிரி வச்சுருக்காங்கண்ணா. நிறையா பழைய கால எடுத்துலாம் இருக்குது. இதில் கல்வெட்டில் இருக்கா? அட ஆமாண்ணா. ஆமாம், கல்வெட்டு எழுதிருக்கு. ஆனால் சாமி இருக்குது. ஆக்சுவலாக புதுமண தம்பதிகள் வந்து பார்த்திங்கன்னா இது வழி தண்ணி வந்துடும். ஆக்சுவலாக இப்போ தண்ணி அங்கே வருதுங்களா, அங்கே ஒரு சின்ன கேட் வால் மாதிரி வச்சுருக்காங்க. அது சின்ன ஒரு அடப்பு மாதிரி வச்சுருக்காங்க, கல் மாதிரி. அதை எடுத்து விட்டாங்கன்னா இது வழி தண்ணி வருது. புதுமண தம்பதிகள் இங்கே வந்து காலெல்லாம் நினச்சிட்டு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளேயே போவான்ட்ருக்காங்க. அண்ட் இந்த மரம் பேர் என்ன? செம்பக மரம். இந்த முத்துக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்களாம் சின்ன வயசில் இந்த முத்தை வச்சு நிறையா விளாண்டுருக்கோம். சூப்பர்ண்ணா. அதே மாதிரி என்ட்ரன்ஸில் இந்த கோயில், இந்த தண்ணிங்க, இந்த தண்ணி எவ்வளோ ப்யூராக இருக்குது பாருங்கள். இந்த ஊருக்கேவும் இந்த தண்ணி தான் சோர்ஸு. அப்படிப்பட்ட ஒரு தண்ணி. ஏன்னா இங்கே குடிக்கிறது, சமையலுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே இந்த தண்ணி தான். இந்த தண்ணி அவ்வளோ ப்யூரிட்டியாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் இந்த தண்ணி எவ்வளோ ப்யூராக இருக்குது பாருங்கள். இருக்குமா? செம்ம டேஸ்ட்டுங்க தண்ணி.
நல்லா அவ்வளோ பியூராக இருக்குது. இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு சொன்னாருன்னா அந்த மலை சொக்க மலை. சரிண்ணா, அது பேர் அதான் சாமி மலை, அதான் சொக்க மலை. அந்த மலையிலேருந்து தாங்க அப்படியே கீழே வருது. அதான் இருக்கிறதுல உயரமான மலை. தேனி மாவட்டத்தில் அதான் இருக்குமா? அந்த மலை, அந்த மலை தான் இருக்கிறதுலே உயரமான மலை. அந்த மலை பேர் என்னண்ணா? என்ன பேருண்ணா? நாடுகண்ட வியூ, நாடுகண்ட மலை. அதுக்கு பேர் நாடுகண்ட மலைன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து பெரிய மலை அதானா? சரிண்ணா. அப்போ அகமலைன்றது என்னண்ணா? அகமலைன்றது இந்த மலையை வச்சு தான், இந்த மலை தான், இந்த மலையை வச்சு தான் அகமலைன்னு சொல்கிறாங்க. ரைட்டு. அங்கே கோயில் இருக்குது சொக்க மலையே சாமி தான். சாமி தான். ஓ, மலையே சாமி தான். சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. ஏன்னா அங்கே பெரிய மாலை போட்டிருக்காங்க. அவங்க அதை தான் தெய்வமாக வணங்குறாங்க. அது பார்க்குறதுக்கு அதை தான் நான் சொன்னீங்க, ஒரு யானை அமைஞ்சிருக்கிற மாதிரி சொன்னீங்கண்ணா. சரிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எப்படி சாமி கும்பிட்ருக்காங்க பாருங்க. இங்கே பார்த்தீங்களா? சிறப்பாக இருக்கு. அண்ணா, அந்த சாமி என்ன சாமிண்ணா? பூமாரியம்மன். ஓகே, பூமாரியம்மன் இருக்காங்க. அங்கே கருப்பு சாமி இருக்காங்க சொன்னீங்களா? முனீஸ்வரன் சாமி. சரிங்கண்ணா. ரொம்ப பெரிய மரங்க இங்கே தான் பண்ணியிருக்காங்க. அது விநாயகர் கோயில், அது முருகன் கோயில். நல்ல பெரிய முருகன் கோயிலுங்க. இப்போ எதுவழி நான் போகிறோம்? இதுவழி போகிறோம் எதுவும்? சரி, ஊரோட என்ட்ரன்ஸ் இதானா? ஆனால் பாருங்க, அந்த கலரை பாருங்க, இந்த இடத்துக்கும் அந்த லைட்டிங்க்கும் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஊரோட என்ட்ரன்ஸே இதுதான். சிறப்புங்க. ஆனால் பகலில் இங்கேயும் நல்ல வெயில் அடிக்குது. நைட்டு குளிர் தாங்கவே முடியல. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு குளிர். ஆனால் நீங்கள் முன்னாடி வாங்கண்ணா. இல்லை, ஆட்கள் இருக்காங்கல்ல, ஒன்றும் சொல்ல மாட்டாங்கல்ல, வேலைக்கு போயிருப்பாங்க. இந்நேரம் இங்கே 8 மணி 9 மணிக்கெலாம் ஒரு ஆள் இருக்க மாட்டேன்றாங்க. முருகன் கோயில், சோலார் லைட்டு. இதுக்குள்ள ஒரு தெருவுண்ணா? ரைட்டுண்ணா. ஓ, நம்ம இந்த ரூட்டில் தான் வந்தோண்ணா. ரைட். ஓகே. இதான் முன்னாடி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது பிஎஸ்என்எல் டவர்னா? இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல, இன்னும் கொடுக்கல. ஆமாண்ணா, இந்த தெருவு தானா? இந்த தெருவு தான். நீங்கள் அகமலைன்னு போட்டாலே இந்த தெருவை தான் எல்லோரும் காட்டுறாங்க. ஆக்சுவலாக நான் கொடைக்கானலில் வெள்ளக்கவியா, வெள்ளக்கவி, அப்படி ஒரு வில்லேஜ் இருக்குல்லண்ணா. அதோட இது சூப்பராக இருக்குல்ல இந்த வில்லேஜு. ரொம்ப நல்லா இருக்குங்க. சீனிக்க பாருங்கள், இடமே வேறு மாதிரி இருக்குது. இந்த கலர் டோனுமே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப நாள் பிளானுங்க. 1 மந்த் 2 மந்த் பிளான்லாம் கிடையாது. ரொம்ப வருஷமாக நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எப்படி உள்ளே வந்தாச்சு, நம்ம பார்ப்போம். நம்ம இதான் போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸ்ண்ணா? இன்றைக்கி திறக்கலையாண்ணா? இனிமேல் தான் வருவாங்க. எங்கே கீழே பெரிய ஒருத்தர் தான் வருவாங்களா? ஜீப்பில் தான் வருவாங்க. ஜீப் எத்தனை மணிக்கு அங்கே வரும்? 10:45. அப்போ எத்தனை மணிக்கு நான் ஜீப் இங்கேருந்து கிளம்பும்? இங்கேருந்து 2 மணிக்கு கிளம்பும். காலையில் மதியம் காலையில் எத்தனை மணி? காலையில் இங்கேருந்து ஒரு வண்டி போகும், அங்கேருந்து 2 மணிக்கு கிளம்பும். ஓகே. திரும்பி இங்கேருந்து இந்த வண்டி போகும், திரும்பி அந்த வண்டி போகும். அப்படியா? 2 வண்டி. அப்போ பெரியகுளத்தில் ஒரு வண்டி, அது பெரியகுளத்துக்கு. அப்போ பெரியகுளத்துலேருந்து எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்? அங்கே 8:30 மணிக்கு வரும். 8:30க்கு அங்கேருந்து இங்கே வரும். 10:30 இங்கே 10:15 இங்கே வந்துடும். ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்கள் இங்கே வரணும்னு நினச்சிங்கன்னா, சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, காலையில் 10:30க்கு, சாரி காலையில் 8:30க்கு அங்கே ஒரு ஜீப் இருக்கும், கேட்டு வந்துடுங்க. ஆடுபாலம். என்ன பாலம்னா? ஆடுபாலம். ஆடு பாலம். அந்த கம்பி போட்டிருக்குமே அந்த பாலம். வராக நதி, அந்த நதிக்கு பக்கத்தில். ஆடுபாலம். முன்னாடி அது ஆடிக்கிட்டு தானே இருந்துச்சு. நல்லா விசேஷமாக கும்பிட்டுருக்கீங்கண்ணா இந்த கோயிலை. சொக்கநாத சுவாமி. ஓ, இந்த சொக்கநாத சுவாமி தான் அங்கே. ரைட்டுண்ணா. சரிண்ணா, சரிண்ணா. வீடுங்கள்லாம் அப்படியே சின்ன சின்ன வீடுங்க, அழகான வீடு. அந்த சைடு எட்ஜை பார்க்கலாமாண்ணா? அப்பா பாருங்க, இந்த வண்டி புது வண்டி. இதுக்கு தான் ட்ரீட்டு இன்னைக்கு நைட்டு. ட்ரீட் இந்த வண்டிக்கு தான். புது வண்டி வாங்கியிருக்காரு, ஸ்ப்ளெண்டரு. மாலையெல்லாம் போட்டு வச்சுருக்காரு.
பொத்தி வச்சிருக்காரு. அதான் புது வண்டி. இது என்னண்ணா? இது வந்துட்டு தம்பியோட இடம் தான். அது இங்கே தான் காஃபி கொட்டையில் அரைச்சி காய போடுறோம். உள்ளே போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். தம்பி உள்ள ஒரு நிமிஷம் பார்த்துக்குறோம். வாடா. சாப்பிட்டுட்டு இருக்காரு. தேங்க்ஸ் ப்ரோ. இருக்கட்டும் பிரதர். செம்ம பிளேஸுங்க. வாடா. காஃபி கொட்டையெல்லாம் போட்டு அரைச்சிடறதாண்ணா? சரிண்ணா. போடுவாங்க. கீழே மிஷின் இருக்கு. சரி, கீழே மிஷின், அரைக்கிற மிஷின். இதில் போட்டோன்னே கீழே வரும். அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஓ, இதுக்கும் கீழே போகலாமா? கீழே பார்த்து. சரிண்ணா. படிக்கட்ட பாருங்க. நம்ம ஊரில் நான் சின்ன வயசில் கிணறு எல்லாம் இந்த மாதிரி படிக்கட்டு தானே இருக்கும். ஆமாம். அப்போ சிக்கனு சிங்கக்குட்டி மாதிரி இருந்தேன். இப்போ பெருத்து. இஞ்சினா? அது சித்திரத்தை. சித்திரத்தைன்னா அழிந்து ஒரு இஞ்சி வகையில் இது ஒன்று. ஓ, இது ஒரு வகையான இஞ்சினா? இதுதான் சித்திரத்தை. சித்திரத்தை. இது எதுக்குண்ணா? இது என்னென்ன பண்ணுவோம்? எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? நம்ம இஞ்சி டீ போட்டு குடிப்போங்க. ஆமாம், அதுக்கு எடுத்துக்கலாம். சரிண்ணா. சித்திரத்தை பாருங்க, வியூவை, பக்கா வியூவை. காஃபி போட்டா சரி, இப்படி சுற்றினோம்னா இப்படி வந்துக்கிட்டே இருக்கேன். அப்படியே விழுகும். இதில் கை வச்சு அலசி க்ளீன் ஆயிடும். அப்படியே தண்ணியில் அலசி காய போட்டு சரக்கு கொடுக்குறது. இப்போ சீசன் இல்லை, தீபாவளி நெருங்கி. சரி. சிறப்புங்க, நல்ல ஒரு வியூ. ஹாய் தம்பி, பேர் சொல்கிறா? பேர் சொல்லுங்க. உன் பேர் என்னையா? சும்மா சொல்லுங்க, உங்கள் பேர் சொல்லுங்க. விட மாட்டேன், இல்லாட்டி கை விடாது. உன் பேர் சொன்னாதான் விட. ஜெயக்குமாராயா? சொல்லு. சரி 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 சரி, ஜெயக்குமாரே பாருங்க. கேமரா எடுத்து சொன்னா தெரிஞ்சு போவோம். எங்கண்ணா? அந்த ஒரு மரம் தெரியுது. பசப்பு அந்த 24/10/78. இதில் ஒரு வேற பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு முன்னே தனியாக துண்டை தெரிகிற மாதிரி பண்ணிடணும். அது பண்ணிடுவோம் பாருங்க. அது 77ங்க அந்த வீடு. 77. இது பார்த்தீங்கன்னா 1977 கட்டினது. எல்லாமே கல் கட்டடம். இது ஒரு தம்பியோட தான். எல்லாருமே அண்ணன் தம்பியா. சிறப்புல சரிங்கண்ணா, போகலாண்ணே. பாய் தம்பி, குட்டி தம்பி. சரிங்கண்ணா, போயிட்டு வந்துடுறேன். அப்போ இன்னும் ஈவினிங் ட்ரீட் இருக்கு ப்ரோ. ஊருக்கு கிளம்புறீங்களா? அப்படியே இங்கிட்ட கீழே போயிடுறதுண்ணா. இது வழி தான் நம்ம நடந்து வந்தோம். அப்படியே கீழே போயிடலாம். போய் வந்தாச்சுடா. வாங்கண்ணா போகலாம். சரி, வந்து ஃபோன் பண்ணு. சாப்பிட்டு வீடுங்கள்லாம் சூப்பராக இருக்குண்ணா. குட்டி வீடு இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே பாருங்கள், இங்கே நின்று அந்த வியூ அட்டகாசமாக இருக்குங்க. சிறப்பு பாரு, ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன குட்டி குட்டி வீடுங்க, பட் கட்டியிருக்கிற இடம் தான் சூப்பர். இங்கே எந்த இந்த ஹோட்டலு ஸ்டே அதெல்லாம் எதுவுமே கிடையாதுண்ணா. உள்ளே விடவும் மாட்டாங்க. ஃபாரஸ்ட் விடுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. தெரிஞ்சவங்க இருந்தா அந்த மாதிரி கேட்டு தான் உள்ள பழகிட்டு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னால் அரேஞ்ச் பண்ணி யாரும் தயங்க மாட்டாங்க. டீ காஃபி அதெல்லாம் கிடைக்காது. காஃபி கடுங்காஃபி கிடைக்கும். கடுங்காஃபி, கட்டன் சாயா, அது குடிச்சாலும் வயிறு நம்பி. இந்த பைப் என்ன பைப்புனா? ரொம்ப தூரத்துக்கு இந்த பைப் போயிட்டே இருக்கு. தண்ணி பைப்பு. அங்கேருந்து வர தண்ணி எப்பயுமே தண்ணி வந்துகிட்டே இருக்குமாண்ணா? இல்லை, எப்பயும் வராது. ஈவினிங், டெய்லி ஈவினிங்.
டிவி எல்லாம் இங்கே இருக்குண்ணா, எல்லாருமே வீட்லையுமே டிவி இருக்குல்லண்ணா, டிஷ்ஷு. ரைட்டு, இங்கே பாருங்க இடத்த. வீடு இங்கே பாருங்கண்ணா, குட்டி வீடுண்ணா. திண்ணை வச்ச வீடு பார்க்குறது ரொம்ப அரிதுண்ணா. திண்ணை வச்ச வீடு நிறைய வீட்டில் இந்த மாதிரி திண்ணை வச்சுருக்காங்க. எல்லோரும் அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டாங்க, காட்டுக்கு போயிட்டாங்க. நாங்கள் எந்திரிச்சது கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சோம், எல்லோரும் காட்டுக்கு போயிட்டாங்க. இங்கே பாருங்கள், ஆனால் நிறைய கழுவு சுற்றுதுண்ணா, நிறைய சுற்றுதுண்ணா. நாங்கள் வரும்போது நேற்று நைட்டு கூட அப்படியே முன்னாடி போச்சுண்ணா கழுகு. ஆனால் இப்போ அங்கே ஒரு ஊர் சொன்னீங்களா, அது என்ன ஊர்னா? பெரியூர். அதான் இது வழி தான் போகணும். திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். எது வழி நான் போகிறது? அது அங்கே ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அது வழி போயிடலாம். சரிண்ணா, இந்த சின்னூர்னு ஒரு ஊர் இருக்குல்லண்ணா, அதுக்கு அடுத்து கீழே, அப்படியே கீழே, அது கீழே எப்படி நான் போகிறது? அது கீழே ஒத்தடி பார்க்கலாம். இது இப்போ அங்கே போகணுன்னா நம்ம எது வழி போகணும்? இந்த ஊருக்கு போயிட்டு தான் அந்த ஊருக்கு போகணும். அப்படி போக முடியும். ஓகே. அப்படியே போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு கல்லாறு போயிட்டு கல்லாறுலேருந்து இறங்கிடலாம். பெரிய அது என்னண்ணா? அங்கே கீழே ஒன்று தெரியுதுல்ல, எங்கே அங்கேயா? இந்த கீழே இருக்க தெரியுறது என்னண்ணா? அது என்ன ஊருண்ணா? அதான் பெரியகுளமா? அதான் பெரியகுளம் பக்கம் இருக்க தோப்பு, சோத்துப்பாறை டேம் பக்கம் வந்துட்டு. சோத்துப்பாறை டேம் பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து டேம் தெரியுமாண்ணா? டேம் தெரியாது, இந்த சின்ன மலை மறைச்சிருக்கு. இந்த மரம் மறைச்சிருக்கேன். சரி. ஆனால் இப்போ இங்கே கறியெல்லாம் என்னென்ன பண்ணுவாங்க? இறைச்சினா ஊர்லேருந்து தான், பெரியகுளத்துலேருந்து தான் வாங்கிட்டு வரணும். மாப்பிள்ளை தானே. ஆய் தம்பி, வயல் டேம்லேருந்து கொண்டு வந்து மீன் வயல் டேம்லேருந்து வாங்கிட்டு வந்துடுறது. சரி. இன்னைக்கு வாங்கிட்டு வரலையா? இன்னைக்கு இல்லை. என்னைக்கு வாங்கிட்டு வருவேன்? என்னையா? திருவிழாலாம் வாங்க மாட்டாங்க. ரைட்டு. எத்தனை கிலோ வாங்குவேன்? 50 கிலோ வாங்கிட்டு வருவேன். சரி, அப்போ எடுத்துருவேன். முன்னாடி எடுத்துட்டு போய் எடுத்துக்கிறது, காசை கொடுத்துட்டு போயிட்டே இரு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காங்க. இந்த வீட்டில் வச்சு தான் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 4 நாள் எடுத்திருக்காங்க. பாருங்க, எட்டி பார்க்குறான் பாருங்க ஒருத்தன். பயங்கரமான கொம்பு வச்சிருக்கான். வாங்க, இங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு வீடு எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா? வீடு ஆமாம் பார்த்தீங்களா? வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இவ்வளோ தாங்க. இங்கே ஃபுல்லாக ஒரு ஃபேமிலி இருக்காங்க. இது என்னையா? இது என்ன குழியா? ஓ, அது இங்கேயே வச்சு பண்ணிக்கிறவாங்கண்ணா, வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணிக்கலாம். சரி, சூப்பர்ண்ணா. அப்படி இங்கே வெளியில் போய் காட்டுறேன் வாங்க. சாப்பிடவே காசு இல்லை, என்னத்த சாராயம் குடிக்கின்றாரு. யாரோட கல்யாணம்னா இது? அவனோட அப்பா கல்யாணம். அவங்க அப்பா கல்யாணம். தாய் மாமா பையன். சரி, ஆனா நீங்க சொன்னது அந்த இதுல போய் கால் நினைக்கிறது, தண்ணி வர இடத்துல கால் நினைச்சிட்டு வர்றது இருக்குண்ணா. ஸோ யாருங்க கல்யாணம் முடிச்சாலும் அங்க போய் கால் நினைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வருவாங்க. ரைட்டுண்ணா, நன்றி தம்பி. தம்பி ரொம்ப சின்ன பையனா இருக்கேன், ஆனா இவன் தம்பி கல்யாணம் முடிச்சிட்டான். எனக்கு பிள்ளை இருக்கா? ப்ரோ ஒரு 6 முட்டை வாங்கிட்டு வந்து, முட்டை மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்னா கடையில் வாங்க முடியாது. சரிண்ணா. அந்த கடைமா மேலே இருக்க கடை அவன் வீட்டில் வச்சிருக்கான், அப்போ வாங்கிக்கலாம். திருப்புடா பாருண்ணா, தெருவு ரொம்ப சின்ன தெருவு. பக்கத்தில் இவங்க வந்துட்டு டிஎம்கே வச்சுக்கிறாங்க. சரி, இந்த வீடே எப்படி கேட்டு போட்டுருக்காங்க. ஓ, அந்த உதயசூரியன் கேட்டு பயங்கரமான தொண்டனா இருப்பார் போல. அந்த இதையும் பாருங்க, உள்ள இருக்குது, அந்த டிசைன் உள்ள இருக்க கதவு கூட உதயசூரியன் டிசைடு. சிறப்புடம். இதுல ஒரு தெருவா? சரிண்ணா. ஆனா நடக்கணும், ஏன்னா உங்களுக்கெல்லாம் அது ஈஸியா இருக்கும்ண்ணா. ஆமா, சாதாரண ஊருக்கு நடக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களவா
அப்போ குட்டாக இருக்கான்லாம் பார்த்தா. ஆக்சுவலாக நம்ம தங்கின இடம் இதாங்க, இந்த வீட்டில் தான் நம்ம தங்கியிருந்தோம். இதுக்கு மேலே தான் நம்ம டென்ட்டை போட்டு அங்கே ஸ்டே பண்ணியாச்சு. ரைட்டு, அவ்வளோதாங்க, வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. உங்களுக்கு கீழே மட்டும் அந்த இடத்த மட்டும் காட்டுறேன். அந்த இடம் தான் கலையரங்கம்னா, ஏதாவது ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நடக்குதுன்னா அங்கே தான். இங்கே ஒரு கீழே ஒரு கோயில் வேறு இருக்குன்னு சொன்னாங்களேண்ணா. அது கீழே இருக்கிறது காளியம்மன் கோயில். காளியம்மன் கோயில் முன்னாடியே விநாயகர் கோயில் இருக்கு. பழைய ஸ்கூல் பழைய ஸ்கூலுண்ணா. அது 1963 கட்டிட்டு இந்த ஸ்கூலுங்கண்ணா. இப்போ இங்கே ஸ்கூலா இல்லையா? இப்போ ஸ்கூல் இல்லை. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கண்ணா? சமுதாய கூடமாக மாற்றிட்டாங்க. இந்த இடம் தாங்க. இங்கே தான் சாப்பாடு போடுறதுக்கு எல்லாத்துக்கும். சரி சரி சரி, பாருங்க கீழேருந்து பார்க்கும்போது தாங்க அது பெரிய மலை தெரியுது. 1963 கல் கட்டடம். 1963 கட்டியிருக்காங்க. சிறப்புண்ணா. இது என்னண்ணா? இது பால்வாடி. ஓகே ஓகே, குழந்தைகள் மையம். இது வந்துட்டு தீமிதிக்கிற இடம். 120 தெய்வங்கள் சுகநாதர் சாமி சொன்னாங்களா? ஆமாம், தீமிதிக்கிற இடம். யாருமே இதை தாண்டி செருப்பு போட்டு போகக்கூடாது. யாரும் செருப்பு போட்டு போகக்கூடாது. தீ மிதிக்கிற வரவே மாட்டாங்க. விளையாடுவாங்க கிரிக்கெட். நம்ம கிரவுண்டு தான் இதான். இந்த கிரவுண்டில் தான் நம்ம சேப்பாக்கிறது தான். அந்த அந்த மலை தானே சொன்னீங்க இருக்கிறதுல உயரமான மலை? என்னது? நாடு கண்ட மலை. நாடு கண்ட மலை. அந்த மலை தாங்க. அந்த மலை தான் இருக்கிறதுல உயரமான மலை. அங்கே நின்று பார்த்தா மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரம் தெரியும். சிறப்பு. மீனாட்சி அம்மன் டெம்பிள் வியூ பேரே யூடியூப்ல போட்டாலே வரும். வந்துடும். சரிண்ணா. அங்கே போக முடியுமாண்ணா நடந்து? நீங்கள் போயிருக்கீங்களா? முன்னாடியெல்லாம் நடந்து போகலாம். ஓ அப்படியா? இதுதான் பழைய என்ட்ரன்ஸ். எங்கள் சோத்துப்பாறையில் நடந்து வந்தால் இதுதான் பழைய என்ட்ரன்ஸ். இது அப்போ ரோடு போடுறதுக்கு முன்னாடி. ஆமாண்ணா, இந்த 2 பேரும் கல்லு இந்த ஊருக்கே வாசல். இந்த ஊருக்கான வாசலே இதுதான். ரைட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு ரோடெல்லாம் கிடையாது, ஜீப்லாம் வர முடியாது, எல்லாருமே நடந்து தான் வரணும். அப்படி நடந்து வந்தாங்கன்னா சோத்துப்பாறை வழியாக நடந்து வரணும். சோத்துப்பாறை டேம் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அது வழி நடந்து இங்கே வருவாங்க. அது வழி வரும்போது இதுதான் என்ட்ரன்ஸ், ஊரோட பழைய அந்த வாசல். அழகாக இருக்குண்ணா என்ட்ரன்ஸ்லாம். இதானா கரெக்டாக இருக்குது. எல்லாருமே வீடு இந்த பக்கம் பார்த்தா கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அழகுண்ணா. இந்த சைடு இருக்க வீடு மட்டும்தான் மேற்கு பார்த்து. அந்த சைடு. சிறப்புண்ணா. முன்னாடி ஒரு கோயில்ண்ணா. இது என்ன கோயில்ண்ணா? விநாயகர் கோயிலா? இப்போ இது வழி தான் எவ்வளோ தூரம் நான் நடக்கணும்? சோத்து போகிறது இங்கே நடந்து வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுண்ணா? 4 மணி நேரம் ஆகுமா? இது வழி தான் வரணும். இப்போ யாரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்களாண்ணா? இல்லை கீழே தோட்டத்துக்கு போகிறவங்க. கீழே ஷார்ட்கட்டு கீழே போயிட்டா ஒரு எஸ்டேட் ஒன்று இருக்கும். அங்கே போய் மெயின் ரோட்டில் ஜாயின் ஆகும். மெயின் ரோட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். அது வழி வருவாங்க. ஆட்டு செட்டு, நம்ம செட்டு, ஆடு வைக்கிறது. சிறப்புண்ணா. சரிங்க, ஆக்சுவலாக ஊரை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தாச்சு. அழகாக நமக்காக எக்ஸ்பிளைன் பண்ணார் அண்ணன். கூடயே வந்து அண்ணா ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. முத்துக்குமார் அண்ணன். சரிங்களா, அண்ணன் தான் கிளியராக சொல்லிட்டார், இது இங்கேப்பா, இது அங்கேப்பா, இது அதுப்பா அப்படின்ட்டாரு. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஊரை பற்றி நிறைய தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும், ஒரு சில பேருக்கு நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்கும். வீடியோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் மனோ விக்ரம். இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு சோலைக்கு ட்ரெக்கிங் பண்ணி போகிறோம். அந்த வீடியோவை நீங்கள் அடுத்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் மனோ விக்ரம். டாடா.